நம்ம டிஜிட்டல் வி கார்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஃபெஸ்டிவல் போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெப்சைட்குள்ள லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். அதில் டிஜிட்டல் போஸ்டர் மேக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, செலக்ட் பண்ணியாச்சு. எல்லா போஸ்ட்டுமே லோட் ஆக ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, தீபாவளி விஷஸ், யூத் நேஷனல் யூத் டே, வாட்டர் டே, வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ எல்லா ஃபெஸ்டிவலும் இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தீபாவளிக்கு உங்கள் கஸ்டமருக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் அனுப்பணும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும், ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தீபாவளிங்கிற சிஆல் கொடுத்துட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இமேஜ் இருக்குது. 10 இமேஜுமே லோட் ஆயிடும். இதில் எனக்கு தேவையான இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜில் பாருங்கள், என் கம்பெனி நேம், அது லோகோ நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நான் என்ன லோகோ கொடுத்துருக்கணும் அந்த லோகோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. என்னோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. அது போக இங்கே ஃப்ரேம்ஸ் இருக்குது. இது என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலர் ஃப்ரேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் எதுவுமே டைப் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல. சரிங்களா? வெறும் இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே பாருங்கள், ஃப்ரேம்ஸ் வித் ப்ராடக்ட்ஸ், அதாவது உங்கள் ப்ராடக்ட்டும் இதில் இன்பில்ட் பண்ணி உங்கள் போஸ்ட்டரை நீங்களே அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், இப்போ நான் இங்கே பாருங்கள் 3 போஸ்டர் வச்சுருக்கேன், 3 ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த 3 ப்ராடக்ட்டுமே இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்போ வேணால் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே போயிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ப்ராடக்ட் போட்டேன், அப்லோட் கொடுக்குறேன், அப்லோட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், அந்த ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே விசிபிள் ஆயிடுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே உங்கள் சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ், உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கான போஸ்டர்ஸ், உங்கள் கஸ்டமருக்கு அனுப்ப வேண்டிய போஸ்டர்ஸ் எல்லாமே ஒன் கிளிக்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரிவ்யூ இமேஜ் கொடுத்துட்டு பாருங்கள், இமேஜ் ப்ரிவ்யூ ஆயிடுச்சு. டவுன்லோட் கொடுக்குறேன். பாருங்கள், நம்மளோட போஸ்டர் டவுன்லோட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த போஸ்ட் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வெளியே கொடுத்து பண்ணிங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 365 நாள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டே, என்விரான்மெண்ட் டே, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டே இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு, போஸ்டர் மேக்கர், மார்க்கெட்டிங் போஸ்டர் மேக்கர், இந்த 3மே சேர்த்தியே வருஷத்துக்கே 1000 ரூபாய் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் போஸ்டர். தேங்க்யூ.